சென்னையில நடந்த ரெட் ஃப்ளவர் படத்தோட விழாவுல கலந்துகிட்ட நம்ம நடிகர் விஷால் பாத்தீங்கன்னா என்ன சொல்லி இருந்தாருன்னா, படம் ரிலீஸ் ஆகி முதல் 3 நாள் வரைக்கும் பப்ளிக் ரிவ்யூ எடுக்க யூடியூப் சேனல்களையோ மீடியாவையோ அனுமதிக்க கூடாது. முதல் 3 நாட்கள் படம் நல்லா ஓடட்டும். இவங்க ரிவ்யூ கொடுக்கறன்ற பேர்ல படத்தோட வசூலை கெடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. முதல் 3 நாட்கள் வரைக்கும் இந்த மாதிரியான ரிவ்யூ மீடியாக்களெல்லாம் அனுமதிக்க கூடாது. இதுக்கு தயாரிப்பாளர் சங்கம், தியேட்டர் விநியோகஸ்தர்கள் சங்கம்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி இருந்தாரு நடிகர் விஷால். விஷாலோட இந்த பேச்சுக்கு சில தரப்பு மக்கள் பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சில தரப்பு பாத்தீங்கன்னா எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. சில தரப்பு, அதாவது சினிமா வட்டாரங்கள்லாம் இதுக்கு ஆப்போசிட்டா தான் நிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இந்த மாதிரியான ரிவ்யூக்கள்னால தான் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஓடவும் செய்யுது. அதாவது சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் யாருமே பெருசா பேசுறது இல்ல. இந்த மாதிரியான பப்ளிக் ரிவ்யூ பண்றவங்க தான் அந்த படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பர், ஆஹா, ஓஹோன்ற மாதிரி நல்ல ரிவ்யூக்களையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கொடுக்கிற ரிவ்யூனால தான் சின்ன பட்ஜெட் படங்கள் ஓடுறதுக்கு ஒரு பாதிக்கு பாதி வாய்ப்பாச்சும் இருக்குன்ட்டே சொல்லலாங்க. அதனால சின்ன பட்ஜெட் படங்கள் ஓடுறதுக்கு இவர் சொல்றது பாத்தீங்கன்னா பெரிய தடையா தான் இருக்கும். அதனால சில தரப்பு பாத்தீங்கன்னா விஷால் பேச்சுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. விஷால் பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படங்கள் ரிலீஸ் ஆன தியேட்டர் வாசல்கள்ல நிறைய யூடியூபர்ஸ் பேட்டி எடுக்க தான் செஞ்சாங்க. மீடியாவும் பப்ளிக் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதனால விஷால் பேச்சுக்கு தயாரிப்பாளர் சங்கமோ, தியேட்டர் விநியோகஸ்தர் சங்கமோ, விநியோகஸ்தர்கள் சங்கமோ பாத்தீங்கன்னா விஷால் பேச்சுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றது நல்லாவே தெரியுது. விஷால் பேச்ச நிராகரிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. காரணம், விஷால் பேசுனதுக்கு அப்புறமே சில படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா பப்ளிக் ரிவ்யூ இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கு. இதெல்லாம் யாரும் தடுக்க முடியாதுங்க. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஓடும். இவங்க கொடுக்கிற ரிவ்யூனால தான் ஓடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. படம் ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பா ரசிகர்கள் பார்க்க தான் செய்வாங்க. ஆனா ரொம்பவே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும்தான் அந்த படம் ஃபிளாப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கங்குவா படத்தை சொல்லலாம். அந்த படத்தை ரொம்பவே நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி படத்தையே ஓட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அது யூடியூபர்ஸையோ மீடியாவையோ நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு சில ஹேட்டர்ஸ்னால வந்த வெனதான் கங்குவா படத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய அடி. பொறுத்திருப்போம். விஷால் சொன்னதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்க.